ஓகேயா? அப்பையில இருந்து இந்த பெரிய பெரிய டைட்டன்லாம் இருக்கு. ஆமா. அவங்க என்ன பண்ணுவாங்க? 2000 வருஷம் சரி. அவங்க அதான் சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து இம்மீர் வந்து அந்த ராஜாவை உண்மையா லவ் பண்ணா, அந்த ராஜா வந்து இம்மீரை உண்மையா லவ் பண்ண மாட்டாரு. பவருக்காக தான் வச்சிருப்பாரு. சரிங்களா? அது வந்து இம்மீருக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து அவளால எதுவும் பண்ண முடியாது. அவ வந்து அந்த லவ்னால எதுவும் பண்ண மாட்டா. அவ சொல்றதெல்லாம் செய்வா. நிறைய பேரை கொல்லுவா. அப்படி இருக்கும். ஒரு நாள் வந்து எவனோ ஒருத்தன் ஈட்டி எறிவான் ராஜாக்கு. இவ போய் நெஞ்ச குத்து செத்துருவா இமிர். ஓ, பழைய காலத்து சீன் நடந்துருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்களோட 3 பொண்ணுங்க இருப்பாங்க. சீனா, மரியா, ரோஸ் அப்படின்னு. அந்த 3 பொண்ணுங்களும் அந்த அம்மாவோட பாடியை சாப்பிடுவாங்க. எதுக்கு? அப்பதான் அந்த பசங்களுக்கும் டைட்டன் பவர் வரும். இப்போ வந்து தலைமுறையா அந்த பொண்ணுங்களோட பசங்க அவங்களோட பசங்க அப்படியே சாப்பிட்டு வந்ததுதான் அந்த பவர், டைட்டன் பவர். ஓ, நான் ஒரு சீன் பார்த்தேன்பா ஏதோ நெட்ஃபிளிக்ஸ்ல. நெட்ஃபிளிக்ஸ்லயா? என்ன சீன்? இதுதான் அட்டாக் ஆன் டைட்டன் தான். ஓகே ஓகே. லெவி வந்து வயித்துக்குள்ள ஒரு குண்டு டைட்டன் முழுங்கிரும். அத பிச்சுக்கிட்டு அட்டாக் ஆன் டைட்டனா வரான். அது எப்படி? அது லெவி இல்ல, அது எரன். எரன், சாரி எரன். எப்படி? எப்படின்னா அவன் ஆக்சுவலி அவன் ஒரு டைட்டனா தான் இருக்கான். ஓ சரி. எரன் அது அவனுக்கு தெரியாது. அவன் சாவர நிலைமையில இருக்கும்போது தான் அவன் பவர் அவனுக்கு தெரியும். உன் கையில வெட்டின பிறகுதான் அது தானா ஹீல் ஆயிக்கும். ஓ, அட்டாக் டைட்டன் பவர். அவன் தானே இப்ப அட்டாக் ஆன் டைட்டனா இருக்கான். ஆமா அண்ணா, என்னன்னா அவங்க அப்பா வந்து அட்டாக் டைட்டன் வச்சிருப்பாரு. அவர் வந்து வால்குள்ள இருந்து அது பெரிய ஸ்டோரி. இப்போதைக்கு அவங்க அப்பா தான் டைட்டன் வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவான், எரன் வந்து அவங்க அப்பா வந்து சாப்பிட வச்சிருவாங்க. அவங்க அப்பா வந்து இப்படி இருக்கிறது எரனோட அப்பா சாப்பிட்டுருவானா? நானா எரன் வந்து எரன் அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு டைட்டன் ஊசி வந்து அப்நார்மல் டைட்டன் ஊசியை எடுத்து அவங்க எரனு குத்திடுவாரு. குத்திட்டு எரனை வந்து சாப்பிட வச்சிருவாரு அவரை. இப்ப டைட்டன் அவர்கிட்ட அட்டாக் டைட்டன் இருக்கும். ஓ அவரு அட்டாக் டைட்டன் ஹோஸ்ட். எரன் வந்து அடுத்த டைட்டன் அட்டாக் டைட்டன் ஆகும்னா அவரு எரனை வந்து மாத்தி சாப்பிட வச்சிருவாரு. எரனுக்கு தெரியாது, அது அவனுக்கு கான்சியஸ் இருக்காது. சோ திடீர்னு வந்து டைட்டன் ஹோஸ்ட் வந்து அட்டாக் ஆகும்போது ஹர்ட் ஆகும்போது அவன் ஆட்டோமேட்டிக்கா டைட்டனா மாறிடுவான். ஓ, அதனால அந்த வாய்க்குள்ள போய் உள்ள சாவற நிலைமையில டப்புனா டைட்டனா மாறும். இப்ப அவன் வந்து அட்டாக் டைட்டன் வந்து டைட்டன் எல்லாம் அட்டாக் பண்ற டைட்டனா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் அட்டாக் டைட்டனோட பவர் ஃபியூச்சர் பார்க்க முடியும். ஃபியூச்சர் பார்க்க முடியும். சரி, அது நிறைய பிளாட் ட்விஸ்ட் இருக்குனா. அதான்ப்பா இப்ப வந்து அவன் எல்லாத்தையும் அடிக்கிறான்ல, டைட்டன் எல்லாம் அடிச்சு கொல்றான்ல. இப்ப வந்து மக்கள் கூட சேர்ந்துருவானா? மக்கள் ஹெல்ப் பண்ணுவானா? இல்ல, 80% ஆஃப் ஹியூமனிட்டியை கொல்லுவான். யாரு? அந்த டைட்டன் பவர் யூஸ் பண்ணி எரன். ஏன்? அவனுக்கு வந்து அவன் ஃப்ரீடம் யாரும் வந்து பறிக்க கூடாது. ஓகேயா? இந்த பாரடைஸ் ஐலண்ட்ல வந்து 20% ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் தான் இருப்பாங்க. அதர் சைடுல இருக்கவங்க வந்து இந்த இவங்களோட மக்களை சாவடிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால போர் தொடுப்பாரு. வைத்தியக்கார கதையாது. அப்புறம் மீகாசா வந்து எரனோட தலையை வெட்டிடுவா. வெட்டினதும் டைட்டன் பவர் எல்லாம் போயிடும். எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இப்படி சொல்றீங்க? ஆமா, நானா பண்றது, நான் நிறைய தடவை சொல்றேன். நீயும் பாத்துக்கியாடா? பாத்துறேன் bro. நீ யார் சொல்றா புரியுற மாதிரி? தர்ம இவன் சொல்றது புரியவே மாட்டேங்குது. இல்ல bro, அது கதை அப்படிதான் bro வரும். புரியாத bro. பைத்தியக்கார கதையாது ஆக்சுவலா. எதுக்காக என்னத்துக்கு போறாங்க, என்னத்துக்கு அடிக்கிறாங்க, என்னத்துக்கு உதைக்கிறாங்கன்னு தெரியும். சரி, லெவினா யாரு? லெவியா போறோம். லெவி வந்து இந்த ஸ்கவுட்ஸ் ஓட கேப்டன், அவன் தான். கமாண்டர் எர்வின் ஒருத்தர் இருப்பாரு, அவர் கீழ இருக்கவன் தான் லெவி. லெவி வந்து ஹியூமனிட்டியோட பவர்ஃபுல்லான சோல்ஜர். ஓ, லெவி தான் அந்த பீஸ்ட் டைட்டன்லாம் அடிப்பான் செம்மையா. அண்ணா நீ வந்துட்டமா? வந்துட்டோம். அப்பா நான் இறங்கி இருப்பேன். புரியல என்ன அடிப்பான்?
பீஸ்ட் டைட்டன்லாம் ஒருத்தன் வந்து சொண்டு அடிப்பான் தெரியுமா? ஆமா ஆமா அதான் அதான். அப்ப இரணி கொன்றுவானா அவன்? லீவை தான். இல்ல இரண கொல்றது வந்து மீகாசா. ஓ மீகாசா தான் இரணோட ஆளு. ஏன் அந்த ஆளு அவனை கொல்லுது? என்ன சொன்னானே முதல்ல கேள்வி கேக்குறேன் அப்படி சொல்லு. சரி. இதுக்காக எல்லாம் பெருசு பெருசா வராங்க. எதுக்காக எல்லாரும் பெருசு பெருசா வராங்க? அத டைட்டன்ஸ் பா சொல்றீங்களா? டைட்டன். அது ஒரு அக்கா இருக்கும். அது வந்து ஒரு மரத்துக்கு கீழே விழுந்துரும், சாவர நிலைமையில இருக்கும். அப்ப வந்து ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி அது உள்ள போய் பூந்துரும். யாரு? முதுகிலம் எல்லாம் ஒரு ஸ்பைனல் கார்டு எல்லாம் வந்து ஒரு 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 வகையான ஜந்துன்னு வச்சுக்கோங்க. ஏலியன். அது வந்து டைட்டன் பவரை அந்த ஃபவுண்டர் டைட்டன் கொடுக்கும். முதல்ல அந்த பொண்ணு தான் வந்து டைட்டனா மாறும். அது பேரு இமிர். இப்போ இமிருக்கு வந்து ஒரு கிங் இருக்காங்க. அந்த கிங் தான் வந்து இமீரை வந்து இது லைக் துரத்தி விட்டு சாவர நிலைக்கு அனுப்புனது. இவ திடீர்னு இந்த பவரோட வந்ததும் கல்யாணம் பண்ணிப்பாரு அவளை. ஓகேங்களா? யாருமா யார கல்யாணம் பண்ணிக்கோங்க? அந்த ராஜா வந்து இமீரை கல்யாணம் பண்ணிப்பாரு. லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ண மாட்டாரு. அந்த பொண்ணு கிட்ட பவர் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணுவாரு. அந்த பொண்ணோட பவர் யூஸ் பண்ணி எல்லா நாட்டையும் கைப்பற்றுவாங்க. அவங்க தான் பாரடைஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து எரன் லிவ் பண்றதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஓ அப்பையில இருந்து இந்த பெரிய பெரிய டைட்டன்லாம் இருக்கு. ஆமா. அவங்க என்ன பண்ணுவாங்க? 2000 வருஷம் சரி. அவங்க அதான் சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து இம்மீர் வந்து அந்த ராஜாவை உண்மையா லவ் பண்ணா, அந்த ராஜா வந்து இம்மீரை உண்மையா லவ் பண்ண மாட்டாரு, பவருக்காக தான் வச்சிருப்பாரு. சரிங்களா? அது வந்து இம்மீருக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து அவளால எதுவும் பண்ண முடியாது. அவ வந்து அந்த லவ்னால எதுவும் பண்ண மாட்டா. அவ சொல்றதெல்லாம் செய்வா, நிறைய பேரை கொல்லுவா, அப்படி இருக்கும். ஒரு நாள் வந்து எவனோ ஒருத்தன் ஈட்டி எறிவான் ராஜாக்கு. இவ போய் நெஞ்ச குத்து செத்துருவா இமிர். ஓ பழைய கால சீன் நடந்துருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்களோட 3 பொண்ணுங்க இருப்பாங்க. சீனா, மரியா, ரோஸ் அப்படின்னு. அந்த 3 பொண்ணுங்களும் அந்த அம்மாவோட பாடியை சாப்பிடுவாங்க. எதுக்கு? அப்பதான் அந்த பசங்களுக்கும் டைட்டன் பவர் வரும். தலைமுறையா அந்த பொண்ணுங்களோட பசங்க அவங்களோட பசங்க அப்படியே சாப்பிட்டு வந்ததுதான் அந்த பவர், டைட்டன் பவர். என்ன பண்ணுவாருன்னா இவரு இந்த ராஜா வந்து இந்த டைட்டன் பவர் யூஸ் பண்ணி இந்த பாரடைஸ் ஐலாண்டுக்கு மக்கள்ல இருக்க மைண்ட் அந்த ஞாபகம்லாம் வந்து எரேஸ் பண்ணிடுவாரு. எரேஸ் பண்ணிட்டு 3 வால் கட்டுவாரு. அதுக்கு பேரு அந்த 3 பொண்ணோட பேரு வால், மரியா, ரோஸ், அப்புறம் சீனா. இந்த 3 வாலையும் கட்டுவாரு. அந்த 3 வால்ஸ்லயும் thousands ஆஃப் டைட்டன்ஸ் இருக்கும். கொலாசல் டைட்டன், அந்த நம்ம கமசிக்கு பக்கத்துல வருமே அது. அந்த 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 டைட்டன் வந்து ஒரு 1000 டைட்டனுக்கு மேல இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது உள்ள அந்த 3 வால்குள்ள வாழ்ற மக்களுக்கு வந்து வெளிய உலகமே தெரியாது. அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா வாலுக்கு அந்த பக்கம் எல்லாமே டைட்டன்ஸ் தான் இருக்காங்க, மனுஷங்க யாரும் வாழ மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஓகேயா? அந்த வாலுக்குள்ளதான் எரன் வந்து பொறப்பான். இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா வாலுக்கு வெளியில அவங்க அப்பா இருப்பாரு, எரனோட அப்பா கிரிஷா ஏகர். அவர் வந்து ஒரு டாக்டர். அந்த டாக்டர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து அந்த மக்களுக்கு எதிராக போராடுவாரு. அந்த இருக்க மாரிஸ் மக்கள் எல்லாம் வந்து இந்த பாரடைஸ் மக்களை வந்து அழிக்கணும் அப்படின்ற இதுல இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்கள வந்து டெவில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர்க்காரங்க. அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய குத்தம், அவங்கள வந்து சாவடிக்கணும் அப்படின்ற இதுல இருப்பாங்க. அவங்க பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்க மக்களை அழிக்கிறது தான் அப்படின்னு. காரணம் அதுதான் அந்த காலங்காலமா அந்த போர் நடக்குதுல பாரடைஸ் ஐலாண்ட்ல வந்து அந்த ராஜா முன்னாடி இருக்காருல 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து அவங்க ஒய்ஃப் டைட்டன் யூஸ் பண்ணி ஒரு பெரிய படையெல்லாம் சாவடிப்பாரு. அந்த மக்கள் தான் அவங்க. ஓ சரி. இப்போ வந்து வாளுக்கு இதுல இருக்கவங்க வந்து இந்த பீப்புள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியும். பட் இவங்களுக்கு தெரியாது, எரனுக்குலாம் தெரியாது.
சரிங்களா? ஆனா வந்து வாலுக்கு அந்த சைடுல இருந்து தான் அவங்க அப்பா வருவாரு. அந்த வாலுக்கு அந்த பக்கம் அவங்க கிட்ட ட்ரெயின் இருக்கும், ஃபிளைட் இருக்கும், மிலிட்டரி இருக்கும். இவங்க கிட்ட எதுவும் இருக்காது. நம்ம கையில வச்சிருக்கோமே, இந்த லீவ் வச்சிருக்கானே, இந்த Dress, இந்த கத்தி, இந்த ஓடிஎம் கீர், இதுதான் அவங்களோட டெக்னாலஜி. பின்தங்கி இருப்பாங்க. நார்த் கொரியா மாதிரி. ஆனா வந்து அவங்களுக்கு தெரியாது இத்தனை பேர் வந்து உயிரோட இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்படி தெரியாமலே வந்து இருக்கும்போது கமாண்டர் எர்வின் நிறைய பிளாட் ட்விஸ்ட்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து எரனோட அப்பா ஒரு புக் எழுதி இருப்பாரு. இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து டைட்டன் பவர் வந்து ஹியூமன்ஸ் தான், டைட்டன்லாம் ஹியூமன்ஸ் தான், அப்பதான் அவங்களுக்கு தெரியும். இது வந்து ஏதோ ஒரு மிருகம், இந்த டைனோசர் மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து உண்மையிலேயே மனுஷங்களை தான் டைட்டனா மாதிரி அந்த சைட்ல இருந்து இங்க அனுப்புவாங்க. அது ஒரு இன்ஜெக்ஷன் குத்துவோம்ல நம்ம, அந்த இன்ஜெக்ஷன் ஒரு ஹியூமன் குத்துனோம்னா டைட்டனா மாறிடுவாங்க. கடைசியில என்னதான் ஆகும்? கடைசியில என்ன ஆகும்னா, இந்த ஃபவுண்டர் டைட்டன் இருக்குல்ல, இது வந்து அடிமையா தான் அந்த இமிர் ராஜாவோட ஆளு. ஆமா, அது அடிமையா தான் இருக்கும். எரன் வந்து அவளுக்கு ஆப்போசிட். அவன் வந்து ஃப்ரீடம்காக என்ன வேணா ஃபைட் பண்ணுவான். சோ அட்டாக் டைட்டனுக்கு வந்து ஃபியூச்சரை பாக்குற பவர் இருக்குல்ல, அவன் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அட்டாக் டைட்டன் ஒருத்தன் வருவான். வந்துட்டு அவங்க அப்பா வந்து காப்பாத்திட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவான். கோ அண்ட் மேரி சம்மன் இன் தி வால்ஸ் அப்படினு சொல்லுவான். சொல்லு கடைசில என்னதான் ஆகும்? ரீகால் பண்ணிடுங்க ப்ரோ. என்னதாம்மா இப்பதான் நான் 15% ஸ்டோரி முடிச்சிருக்கேன். என்ன கடைசியில என்ன ஆகும் மட்டும் சொல்லு. கடைசியில என்ன ஆகும் அதை மட்டும் சொல்லு. பாருங்க சிம்பிளா சொல்றேன். இம்மீர் வந்து இது வந்து இது மாங்கா படிச்சவங்களுக்கு தான் புரியும். ஏன்னா அனிமே பார்த்தவங்களுக்கு புரியாது. இதுதான் கன்க்ளூஷன். சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. இம்மீர் இருக்கால, இம்மீர் வந்து ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணுவா. ஓகேயா? அது வந்து எரன் தான். எரன் என்ன பண்ணுவான், ஃபியூச்சர் அட்டாக் டைட்டனை மேனிபுலேட் பண்ணி அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்ல வைப்பான். அந்த முன்னொரு காலத்துல ஒரு டைட்டன் என்ன சொல்லுவாருன்னா, வாளுக்குள்ள போய் கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணு, குழந்தை பெத்துக்கோ, மீகாசா ஆர்மினை வந்து காப்பாத்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா கேட்பாரு, யார் அது மீகாசா, யார் அது ஆர்மின்னு கேட்டா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவான். அது ஆக்சுவலி எரனோட ஃப்ரெண்ட்ஸ். எரன் வந்து யார் வந்து இந்த உலகத்துல ரொம்ப காப்பாத்தணும்னு நினைக்கிறானோ அவங்க 2 பேரு. ஓகேயா? சோ என்ன பண்ணுவான், ஃபவுண்டர் டைட்டன் பவர் வந்து அந்த வாலுக்குள்ள இருக்க அண்ணனை யூஸ் பண்ணி 80% பாப்புலேஷன்ல அழிப்பான். ஏன்னா அப்பதான் வந்து மீகாசா வந்து அவளோட லவ்வ வந்து விட்டுட்டு இத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வந்து கொல்லுவா. எரனை கழுத்தை வெட்டுவா. வெட்டிட்டு கிஸ் பண்ணிப்பாங்க அவங்க. ஓகேயா? கழுத்தை வெட்டிட்டா அப்ப வந்து அந்த ஃபவுண்டர் டைட்டன் வந்து முதல் முறையா சிரிக்கும் வாழ்க்கையிலே அத பாத்துட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது பின்னாடி அது ஒரு ஏலியன் இருக்கும்னு சொன்னேன்ல, அது போயிரும். அது வந்து ஃபவுண்டர் டைட்டன் வந்து போயிரும். எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் டைட்டன் பவர் இருந்ததோ அவங்க எல்லாருமே நார்மல் ஹியூமனா மாறிடுவாங்க. அப்நார்மல் டைட்டனா இருந்தவங்க, டைட்டனா இருந்தவங்க எல்லாருமே. மரணா குட் நைட். ஐஜி பாரு கேம் அப்புறம் வண்ணா. ஓகே ஓகேடா. இது வந்து எரனுக்கு தெரியும். மீகாசா கொன்னாதான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பவர்லாம் போகும் அப்படின்னு. அதனால வந்து மீகாசா வந்து பறக்கறானா ஏய் முன்னாடி வட்டா முன்னாடி அடே பேசல இறந்துட்டார்கள். ஆனா இது முடியலையா? டீம் முடியலையா? எலிமினேட் ஆகல. கடைசி அடிச்சீங்க. இதுல தான் டீம் எலிமினேட் வரணும்னு நினைக்கிறேன். கடைசி அடிச்சீங்க. எலிமினேட் இல்ல போலயே. என்ன ப்ரோ சொல்றீங்க? 4 பேர் அடிச்சோம் ப்ரோ நான். அப்படியே எலிமினேட் ஆன மாதிரி சொல்லலையா? ஆமா எலிமினேட் ஆன மாதிரி காட்டல, எனக்கும் காட்டல. ஓ அனிமி முடிஞ்சிருச்சு. அந்த அனிமி அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமி இனிமேல் வராது தானே? டோனி ப்ரோ டைட்டன் வராது முடிஞ்சு. கேண்டி எல்லாரும் ஒண்ணு வச்சிராங்க. ஆக்சுவலா இந்த அனிமி இப்ப வந்ததா ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தே இருக்கா? ரொம்ப நாள் முன்னாடியே இருக்கு. அப்ப இதுக்கு இப்ப வந்து PUBG வந்து இவங்க கூட ஈவென்ட் வராங்களா? அது எனக்கு எப்படி தெரியும்? டிராகன் பால் ஜி கூட தான் எப்பவும் வந்தது, அத விட்டாங்களே.
அப்போ ஒரு படம் வந்துச்சு அதனால விட்டாங்க. அப்படியா? ஐ அம் நாட் ஷூர். அதுக்கு எனக்கு தெரியாது பதில். இது பக்கமா தான் ப்ரோ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க மேபி. அதான் எனக்கும் தான் சொல்லுது. இல்ல அட்டாக் டைம் இல்ல அதிக பேர் இப்ப பக்கம் எனக்கெல்லாம் இது பார்த்தவன இதுதான் அட்டாக் அண்ட் டைட்டன்னே தெரியும். இப்படிலாம் ஒன்னு இருக்காடா அப்படின்னு. இப்ப நீ சொல்லிதான் இதுல வந்து எரன் ஒருத்தன் லிவின் ஒருத்தர் காண்றே இப்பதான் தெரியுது. லீவ் இல்ல ஆக்ரமேன் பிளட். அது கொடூரத்தின் உச்சகாரங்களோட பெட். அவங்கள ஃபைட் பயங்கரமா பண்ணுவாங்க. மீகா ஆக்ரமேன், லீவ் ஆக்ரமேன். ஆனா இவங்க எல்லாம் பொய்யன்னு உங்களுக்கு தெரியல. ஏய் ஈவல் ஸ்டாப் நீ என்ன பாக்குற? ஹெல்ப் பண்றா. பொய்யேடா இவ்வளவு ஒரு பயங்கரமா பேசி முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. வாங்க கிடையாது கேட்டா ஆக்கர்மானுங்களா அனைத்தும் கற்பனை என்றது அப்புறமேட்டு தான் தெரியுது. கற்பனை ஆனா ஸ்டோரி சூப்பரா இருக்கும் தெரியுமா? கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பயங்கரமா இருக்கும்.